இப்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரை எல்லோரும் அதிகமாக தேடக்கூடிய சில விஷயங்களிலே மிக முக்கியமாக இடம் பிடித்திருப்பது இந்த குடிபெயர்ந்து போகக்கூடிய விடயங்கள் அல்லது இந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு போறது இலகுவான விஷயம். அப்படி இருக்கக்குள்ள அதிகமானாக்கள் தேர்வு செய்கிறது இந்த கனடாவை தான். கனடா வந்து சில முக்கியமான அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இது வந்து பாரதூரமான விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விடயம். நீங்க யாரும் கனடாக்கு போயிருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விடயமாக இது அமையப் போகிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இலகுவான வழிகள்ல கனடாவுல இனி நிரந்தர குடியுரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது. காணொளியை முழுமையாக பார்த்த பின்பு இந்த விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த தளத்துக்கு வந்துடக்கூடிய ஆக்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆக்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துங்க. போகக்கூடிய ஆக்கள் அந்த திட்டத்தோட இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இதை அனுப்பி வச்சா கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம காணொலி தொடர்புள்ள கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்க. விஷயத்துக்கு போகலாம். கனடாவில் வந்து நிறைய பேர் வந்து பல்வேறுபட்ட முறைகளில் வந்து கனடாக்குள்ளே போயினும் விசிட்டர் வீசா ஸ்பான்சர் மூலமாக இல்லாவிட்டால் வந்து ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக எல்லாம் நிறைய பேர் உள்ளுக்கு போகிறதுக்கான அல்லது கனடாவுக்கு போகிறதுக்கான உள்ளுக்கு போகிறதுக்குண்டா யோசிக்கக்கூடாது. கனடாவுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சியில் நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் உங்களுக்குரியது. நீங்கள் யாரும் ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக கனடா போவதான் உங்களுடைய திட்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு முறை சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியின் எல்லை வரை உங்களுக்கு இந்த விஷயம் கொண்டு போகும் என்றதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக போகக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் அல்லது விதிமுறைகள் சில வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வந்து 5 அதிரடியான சில அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தா 5 வழிமுறைகளில் வந்து நீங்கள் இலகுவாக இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி என்ற சில தகவல்கள் இப்போதைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து யாரும் சும்மா சொல்லலை அல்லது பொய்யாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளல. கனடாவினுடைய குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தினால இந்த விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து கனடாக்கு வந்து நிறைய பேர் படிக்கணும். அப்படி படிக்கக்கூடிய ஆக்கள் உயர்கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் கனடா அரசு இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை வந்து நாட்டில் நிரந்தரமாக வசிப்பதற்கு பல்வேறு வழிகள் காணப்பட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தன்மைகள் தொடர்பில் வந்து ஆராயப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த முடிவு இப்போதைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. சில வழிகள் குறித்து விரிவாக விவரமாக அதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வந்து கனடாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உயர்கல்வியை பூர்த்தி செய்த பின்னர் நிரந்தர பதிவுரிமை பெற்றுக்கொள்வதற்கான 5 வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். பிஎன்பி அதாவது ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம், அதை விட வந்து ஏஐபி என்று சொல்லப்படக்கூடிய அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம், அதே போல ஆர்என்ஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது, ரூரல் அண்ட் நொதர்ன் இமிகிரேஷன் பைலட். அதே போல இன்னொரு விடயம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரி ஃபுட் பைலட். இந்த விஷயங்கள் தொடர்பில் இந்த 5 வழிமுறைகள் தொடர்பில் இலகுவாக அங்கே குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமாக கொஞ்சம் விரிவாக இதை பார்க்கலாம். பட்டப்பின் கற்கைகளின் போது நீங்க வந்து தொழில் செய்வதற்கு அனுமதி நிரந்தர வரும் பதிவுரிமை பெற்றுக்கொண்டு அங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவு நுழைவு முறை அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம் ஊடாக வந்து வெளிநாட்டு பட்டதாரிகள் நிரந்தர பதிவுரிமைக்காக விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து வயது, கல்வி, மொழியறிவு, தொழில், வரலாறு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் இதற்காக ஆய்வு செய்யப்படும். இதனுடைய அடிப்படையில் விண்ணப்பிக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து புள்ளிகள் வழங்கப்படும். கனேடிய தொழில் அனுபவத்தினுடைய அடிப்படையிலும் வந்து நீங்க யாரும் இந்த முறைக்குள்ள விண்ணப்பம் செய்ய தேவையாக இருந்தால் விண்ணப்பம் செய்ய விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் விண்ணப்பம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தான், பிரெஞ்சு மொழியறிவு இல்லாவிட்டால் வந்து குடிவரவு குடியல்வு அமைச்சினுடைய பரிந்துரைக்கமைவான தொழில்களில் வந்து 6 மாசம் வரை நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு மேலதிகமான ஒரு தகமையாக கருதப்படும். சரி, பிஎன்பி அப்படின்னு சொன்னீங்க தானே, ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம், அதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இதற்குள்ளாகியம் வந்து நிரந்தர பதிவுரிமைக்காக இந்த விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். கனடாவில் வந்து பெரிய மாகாணங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து நிரந்தர பதிவுரிமை வழங்குகிறது. மாகாணங்களுடைய தகவல்களுடைய அடிப்படையில் இந்த முறை கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறையில் தான் நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் காத்திருக்கு. என்னன்னு சொன்னா 2025ஆம் ஆண்டுல பிஎன்பி முறையின் கீழாக வந்து 1,10,000 பேருக்கு நிரந்தர பதிவுரிமை வழங்கப்பட இருக்கிறது. இனி நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. அது மாதிரி தான் அட்லாண்டிக் குடிவரவு திட்டத்தின் கீழாக வந்து பதிவுரிமை நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னு சொன்னா அட்லாண்டிக் மாகாணத்தில் இருந்து தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு பணியாளர்கள் இந்த பணிக்கு அமர்த்தப்படுவதற்காகத்தான் இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. பட்ட படிப்பை பூர்த்தி செய்த பின்னர் வெளிநாட்டு மாணவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அவைக்கான சந்தர்ப்பமாக இது பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாகாணத்தில் நிலவக்கூடிய பெரிய ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது முன்னெடுக்கப்படுவதாக இருக்கிறது. ரூரல் அண்ட் நொதர்ன் இமிகிரேஷன் பைலட் ஊடாகவும் இந்த நிரந்தர பதிவுரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உயர்கல்வியை பூர்த்தி செய்த வெளிநாட்டு மாணவர்கள்
குறிப்பிட்ட சில கிராமங்கள்ல வந்து நிரந்தரமான பதிவுரிமையை கோரி விண்ணப்பம் செய்ய முடியும். அது மாதிரி தான் விவசாயம் மற்றும் உணவு பரீட்சார்த்த குடிவரவு திட்டம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரி ஃபுட் பைலட் இந்த திட்டத்தின் ஊடாக வந்து விலங்கு வேளாண்மை, பசுமை விவசாயம், இறைச்சி பதப்படுத்துதல் இந்த தொழில்துறைகளில் வந்து சர்வதேச மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 5 முறையிலையும் நீங்க வந்து நிரந்தர பதிவுரிமை அங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல வசிக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது உங்க பக்கம் இருக்குது. தேவைப்படக்கூடிய இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இருக்கைகளை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் கனடாவில் வந்து இந்த புலம்பெயரக்கூடிய ஆக்கள் ஸ்பான்சர் பண்ணி அல்லது ஸ்பான்சர் விசா மூலமாக நிறைய பேர் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு தேவையான விடயமாக இது இருக்கிறது. இதுவரை காலம் வந்து அந்த நாட்டினுடைய அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு IRCC புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எக்ஸ்பிரஸ் விரைவு விசாவினுடைய விண்ணப்பதாரிகள் மே மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டுக்கு அந்த திகதிக்கு முன்னர் புதிய நிதி சான்றுகளோடு தங்கள் சுய விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய நிதி திட்டம் மே 28, 2024 அமுலாகிறது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. இது என்னதுக்குன்னு சொன்னா விண்ணப்பதாரர் அவருடைய மனைவி அல்லது சட்ட பங்குதாரர், அவர்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள், மனைவி அல்லது பங்குதாரரை சார்ந்திருக்கும் குழந்தைகள் இவர்கள் உள்ளடக்கப்பட்டு அங்கே எடுப்பதற்கான சில முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஆட்களுக்கு வந்து விண்ணப்பதாரருக்கு தேவையான தொகைகளில் வந்து மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒரு விண்ணப்பதாரருக்கு இப்படியான விஷயத்தை இங்கே செய்ய முயற்சிங்கன்னு சொன்னால் முன்பு வந்து $13,757 காணப்பட்டிருக்கக்கூடிய தொகை வந்து இப்போ $14,690 உயர்ந்திருக்கிறது. 2 பேர் கொண்ட குடும்பத்துக்கு முன்பாக $17,127 இருந்தது. இப்போ $18,288 உயர்ந்திருக்கிறது. 3 பேர் கொண்ட குடும்பத்தை பொறுத்தவரை புதிய தொகை $22,483 இருக்கிறது. முன்னைய தொகை ஆரம்பத்தில் இந்த தொகை வந்து $21,055 இருந்தது. 4 பேர்களை கொண்ட குடும்பத்திலே இப்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய தொகை $27,297 முன்பாக இது $25,564 இருந்தது. 5 பேர் கொண்ட குடும்பத்தை பொறுத்தவரை இப்போது $30,690 உயர்வு கண்டிருக்கிறது. முன்பாக இந்த தொகை என்பது $28,994 பதிவு செய்யப்பட்டிருந்தது. 6 பேர் கொண்ட குடும்பத்தை பொறுத்தவரையிலே $34,917 இது புதிய எண்ணிக்கை. பழைய எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே $32,700 இருக்கிறது. 7 பேர் கொண்ட குடும்பம், 7 பேர்ல குடும்பம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இருந்தால் வந்து புதிய தொகை $38,875, ஆனால் முன்னைய தொகை $36,407. 7 பேருக்கு மேல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து ஒவ்வொரு கூடுதல் உறுப்பினருக்கு வந்து $3,958 அதிகரிக்கப்பட இருக்கிறது. ஆனால் முன்னைய தொகையை பொறுத்தவரை வந்து $3,706 இது இருந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் வந்து அதுல அமுல்படுத்தப்பட போகிறது, சேர்க்கப்பட போகிறது. இந்த தொகைக்கேற்றபடி மாற்றம் செய்து இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பால் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதி ஆதாரம் இல்லாட்டி வந்து வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ கடிதங்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தொகை இந்த விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், மாற்றங்கள் செய்ய தேவையானவர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் இந்த 5 வழிகளில் கனடாவுக்கு போகிறது எப்படி அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த முறைகளில் விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் போகத்தான் வேணும் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் வந்து இந்த காணொலியை மறக்காம அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் முழுமையாக பார்த்த பின்பாக இப்போ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை விட வந்து சேனலுக்கு இப்பதான் பாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கிடைக்கூடியதா இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.